ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சண்டே. மீன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த 2-3 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான மீன் நீங்களும் வாங்கலாம். சிக்கன் மட்டன் மாதிரி இல்லைங்க. மீன் வந்து ரொம்ப நல்லாவே பார்த்து வாங்கலாம். பார்க்கும்போதே இது நல்ல மீனா இல்லை ரொம்ப கெட்டுப்போன மீனா பழைய மீனாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச பேசிக்காக மீன் எப்படி பார்த்து வாங்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி மீனோட மேலே, அதாவது ஒரு செதில் மாதிரி இருக்கும், அதை தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரெட்டிஷாக இருந்தது அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷான மீன். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனோட கண் அதனால் ரெட்டிஷாக இருக்கணும். மங்கலாக இருக்க மாதிரிலாம் இருந்ததுன்னா அது ரொம்ப பழைய மீன். முள்ளே இல்லாத மீன்லாம் இருக்கும். இந்த சால்மன் ஃபிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது, அதோட ஃப்ளஷ் மட்டும் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மீன்லாம் மீட் வந்து நல்லா ரெட்டிஷாக இருந்தால் வாங்கலாம். சீ ஃபுட்டில் அடுத்தது வந்து நண்டு. எந்த நண்டு நல்லா சுறுசுறுப்பாக ஓடுதோ அந்த நண்டு தான் நல்ல நண்டு. செத்து போன நண்டெல்லாம் வாங்காதீங்க. நல்ல சுறுசுறுப்பாக நண்டெல்லாம் உண்மையாக அப்படியே ரியலாக இருக்கும், அலைவ் அந்த மாதிரி நண்டு வாங்கினீங்கன்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ரான்ஸ் வந்து எது பெருசாக இருக்கோ இந்த மாதிரி ப்ரான்ஸ் வாங்கினீங்கன்னா உள்ள ஃப்ளஷ் வந்து அதிகமாக இருக்கும். மீன் வாங்க போகும்போது கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் ஒரு 10 நிமிஷம் நின்னிங்கன்னா எந்த மீன் வெட்டும் போது உள்ளே நல்லா முள்ளே இல்லாமல் இருக்கும் அந்த மீனை அடுத்த தடவை போகும்போது வாங்குங்க. இதுதான் பெஸ்ட்டான டிப். இப்போலாம் ஆன்லைன்லேயே ஃபிஷ் எல்லாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேரில் போய் வாங்குறது தான் எப்போவுமே நல்லது. எனிவே, ஹாப்பி சண்டே.